ஹாய் ஒருவன் காலை வணக்கம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு முக்கியமான வீடியோ அமையும். ரவுண்டு 2 ரவுண்ட் 3 பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் ரவுண்ட் 1 வீடியோ தான், பட் ரவுண்ட் 2 ரவுண்ட் 3யும் தெரிஞ்சுக்கோங்க என்ன நடக்க போகுதுன்னு. ரவுண்ட் 1 பார்த்து தான் நீங்கள் வந்து ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 கற்றுக்கணும், சரிங்களா? இப்போ ரவுண்டு 1 முழுமையான ஒரு தேதி வாரியாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கவுன்சிலிங் ஃபஸ்ட் டேலேருந்து 13th டே வரைக்கும் எப்படி நடக்க போகுது, கவுன்சிலிங் ப்ராசஸ் என்னெல்லாம் நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எல்லா விஷயம் பேசுவோம். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து என்னெல்லாம் சர்டிஃபிகேட்ஸ் ரெடி பண்ணி வைக்கணும், எவ்வளோ ஃபீஸ் ரெடி பண்ணி வைக்கணும், எல்லா விவரத்தையும் நான் சொல்ல போகிறேன். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு சின்ன தவறு ஏற்பட்டால் கூட இந்த கவுன்சிலிங்கில் 13 நாளுமே ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன தவறு கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை மாற்றும். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், 180க்கு மேலே நேற்று கூகுள் ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ண சொன்னேன். எப்பப்பப்பா நான் சொல்கிறது என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏழை மாணவர்கள், அதாவது ஃபீஸ் கட்டவே முடியல, டயர் 1ல் ஃபீஸ் ஜாஸ்தியா, ஃபீஸ் ஜாஸ்தி, எனக்கு டயர் 2நாலும் பரவாயில்ல, டயர் 3நாலும் நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்க கல்லூரி வேணும், நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கல்லூரி வேணும், டயர் 2 இருந்தாலும் டயர் 3ஆலும் பரவாயில்ல, 180க்கு மேலே நான் இருக்கேன், எனக்கு ஃப்ரீ சீட் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அவங்கள தான் நான் ஃபில் பண்ண சொன்னேன். அவங்க ஃபில் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் விருப்பம் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள், இல்லை கீழே இந்த லைக் பண்ணி கிளிக் பண்ணி எல்லாத்துக்கும் போய் சேரும். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயத்தை நான் பேச போகிறேன். பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இது பார்க்கணும். ரவுண்டு 1ல் 7.5 ரிசர்வேஷன் ஜென்ரல் கவுன்சிலிங் நடக்கும். ஒகேஷனல் கவுன்சிலிங் தனியாக நடக்கும். ரவுண்டு 1 ரவுண்ட் 2 கிடையாது. ஒகேஷனல் கவுன்சிலிங் அன்றைக்கி தான் நடக்கும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட் ஆஃப்லேருந்து கூப்பிட்டுருக்காங்க, மெயினாக வந்து ரவுண்டு 1ல் ஜென்ரல் 7.5 வந்து எந்த கட் ஆஃப்லேருந்து கூப்பிட்டுருக்காங்கன்னா 200லேருந்து 179 வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து 39,145 பேரை கூப்பிட்டுருக்காங்க, ரேங்க் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 39,145 பேரும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. அது எண்ணிக்கை என்னங்கிறது அன்றைக்கி தான் தெரியும், நம்ம பார்க்கலாம். சரி, இவ்வளோ பேர் கூப்பிட்டுருக்காங்க. 7.5 ரிசர்வேஷன் ரேங்க் 1லேருந்து 2,662 பேரை கூப்பிட்டுருக்காங்கப்பா. ஸோ 7.5 பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள், கோர்ஸுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். அதே மாதிரி ரவுண்ட் 1ல் வரவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, ஆனால் சாய்ஸஸை நிறைய வைங்க. மெயினாக 185லேருந்து 179 வரவங்க இன்னும் கொஞ்சம் சாய்ஸஸை பாருங்கள். சும்மா கிருஷ்ணா செகண்ட் கேம்பஸ், ஸ்ரீ ஈஸ்வர், கேபிஆர், சவிதா, எஸ்ஆர் மீஸ்வரி ஒரு செட் ஆஃப் பேஸில் வச்சுருப்பாங்க. அது முடி நிப்பாட்டாமல் அடுத்தது பாருங்கள் என்னென்னு. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, 39,000 பேர் இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து சாய்ஸஸை எலாபரேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ டே 1, 2, 3 13 நாள் கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட்டு 3 நாள் என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா, உங்களை சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண சொல்லுவாங்க. சாய்ஸ் லாக் வந்து ஆட்டோமேட்டட் சாய்ஸ் லாக், நல்லா கேட்டுங்க. சாய்ஸ் லாக் வந்து ஆட்டோமேட்டட் சாய்ஸ் லாக். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். 14ஆம் தேதி 14/7/2025 10 மணிக்கு காலையில் சாய்ஸ் லிங்க் ஓப்பன் ஆயிரும். 16/7/2025 5 மணிக்குள்ளே க்ளோஸ் ஆயிரும். 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் டைம் தர்றாங்க. 5 மணிக்கு 16ஆம் தேதிக்குள்ளே க்ளோஸ் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஆகிடும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ ஃபஸ்ட்டு 2 நாள் நல்லா பண்ணு, 3ஆவது நாள் 3 to 4 மணிக்கு ஒரு வாட்டி தரவாக எல்லாம் செக் பண்ணிட்டு, எல்லா சாய்ஸும் செக் பண்ணிவிட்டு பொறுமையாக உன் லேப்டாப்பில், கம்ப்யூட்டர் இல்லாமல் உன் லேப்டாப்பில் லாக் பண்ணு. சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓடிபி வரும். அந்த ஓடிபி உன் மொபைல் நம்பருக்கு வரும். அந்த 6 டிஜிட் ஓடிபி நம்பரை அடித்து லாக் பண்ணிவிடு. சார் லாக் பண்ணால் முட்டுறலாமா? லாக் பண்ணால் முட்டுறலாம். யார்கிட்டையாவது ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா அவங்க மாற்ற வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கடைசியாக பார்த்து ஓடிபி அடித்து லாக் பண்ணிவிடுங்க. எப்போனா 3 மணிக்கு மேலே லாக் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு டைம் எடுங்க. ஏன்னா உங்கள் மனசு மாறும். 2வது நாளே நீங்கள் வந்து லாக் பண்ணிட்டீங்கன்னா, ஐயோ இந்த காலேஜ் வைக்க மறந்துட்டு அந்த காலேஜ் வைக்க மாட்டேன், அன்லாக் பண்ண முடியாது. ஒன்ஸ் லாக் பண்ணது தான். ஸோ இந்த விஷயத்தை கொஞ்சம் கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. ரவுண்டு 2 ரவுண்ட் 3யும் பாருங்கள். ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணுறது இவ்வளோ இப்போ விலங்கு இருக்கா? சரி, ஆமாம். ஐடி பாஸ்வேர்டை யாரை தார வார்த்தீங்களோ, ஐடி பாஸ்வேர்டை யாருக்கு போய் கொடுத்தீங்களோ அவங்க ஏமாத்தறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கடைசி நிமிஷத்தில் சாய்ஸை மாற்றி விட்டாங்கன்னா 4ஆவது நாள் காலையில் காலேஜ் என்ன காலேஜுன்னு தெரிஞ்சிடும், என்ன பிரான்ச்சுன்னு தெரிஞ்சிடும். நீங்கள் நினைக்காத ஒரு காலேஜ் வந்துச்சுன்னா, நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்லேயே வைக்காத ஒரு காலேஜ் வந்துச்சுன்னா, ஐயோ இது நான் வைக்கவே இல்லையே அப்படின்னு நினச்சி புலம்பி ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸோ இந்த ஸ்கேம் நடக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த சாய்ஸ் லாக்கில் கவனமாக இருங்க. ஒரு 20 வாட்டியாவது பார்த்துருங்க, 1க்கு 2 வாட்டியாவது பாருங்கள், சரிங்களா? ஸோ இந்த 3 நாளுக்குள்ளே நீங்கள் பண்ணி முடிக்கணும். 3 நாள் டைமுங்கிறது சூப்பரான டைம், பண்ணிக்கலாம். 7.5 ரிசர்வேஷனுக்கும் ஜென்ரலுக்கும் ஒரே லிங்க் தான் ஓப்பன் ஆகும். அதாவது 7.5 ரிசர்வேஷன் கேண்டிடேட்டாக இருந்தால் 7.5ல் ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும், ஜென்ரலில் ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். 2லையுமே பண்ணிக்கலாம், இல்லை 2ல் ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். என்ன கேட்டால் 2லையுமே பண்ணுங்கள். அப்போ தான் 2லையுமே 2 காலேஜ் கிடைக்கும். 2 காலேஜில் உங்களுக்கு எது தரமான காலேஜோ அதில் போயிருங்க. என்ன ஜென்ரலில் போனால் ஃபீஸ் கட்டணும், 7.5ல் போனால் ஃபீஸ் கட்ட தேவையில்லை, அது உங்கள் இஷ்டம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து அடுத்த டே 4 வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். காலையில் 10 மணிக்குள்ளார 17/7/2025 அன்றைக்கி என்ன காலேஜ், என்ன கோர்ஸு, என்ன கம்யூனிட்டியில் அலாட் ஆகிருக்கு, ஓசியில் அலாட் ஆகிருக்கா, உங்கள் கம்யூனிட்டியில் அலாட் ஆகிருக்காங்கிறத தெரிஞ்சிடும். ஸோ இதில்
கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் என்ன காலேஜ்னு ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி வச்சு ஒரு பிடிஎஃப் நீங்கள் கையில் வச்சுருப்பீங்க. அதை ஹார்ட் காப்பியும் வச்சுக்கோங்க. அந்த பிடிஎஃப் வச்சு என்ன சாய்ஸ் கிடச்சிருக்கு, எவ்வளவு சாய்ஸ் கிடச்சிருக்குன்னு போட்டிருக்காது. அது உங்களுக்கு தான் தெரியும். இப்போது 9வது சாய்ஸ் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 9வது சாய்ஸ் பிஹெச்டி சிஎஸ்சி கிடச்சிருக்கு. 9வது சாய்ஸ்க்கு மேலே நம்ம என்ன வச்சுருக்கோம், பிடிஎஃப் வச்சு பாருங்கள். அப்போ மேலே என்ன இருக்கோ, நம்ம இன்னும் பெட்டரான காலேஜ் வேணும்னா அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட், டிக்ளைன் அப்வோர்ட், இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இந்த டென்டேட்டிவ் ரிலீஸ் ஆனோடனே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பண்ண சொல்லும். டே 5ல் நல்லா கேட்டுக்கோங்க, டே 4ல் ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டே 4 to 5ல் 4வது நாள்லேருந்து 5வது நாளுக்குள்ளே என்ன பண்ணணும்னா 17/7/2025 18/7/2025 5 மணிக்குள்ளே நீங்கள் மேண்டிட்டரியாக கன்ஃபர்மேஷன் பண்ணணும். என்னெல்லாம் கன்ஃபர்மேஷன் பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸே கிடச்சிதுன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் அண்ட் குவிட் ஃப்ரம் கவுன்சிலிங், வேறு எதுவுமே இருக்காது. இல்லை டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், 3 ஆப்ஷன் தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் கொடுத்த சாய்ஸ் பண்ணிக்கலாம் செகண்ட் ஆப்ஷன், ஃபஸ்ட் ஆப்ஷன் தவிர எந்த ஆப்ஷன் கிடச்சாலும் இந்த 6 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஒருவேளை நீங்கள் கொடுத்த சாய்ஸஸில் நாட் அலர்ட்டட் வந்ததுன்னா, எந்த காலேஜுமே உங்களுக்கு அலர்ட் ஆகலைன்னா, இஃப் ஆப்டட் இன் அப்வர்ட் ஐ வில் கன்ஃபார்ம் ஆர் எல்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மட்டும் தான் கிளிக் பண்ண முடியும். ஏன்னா செகண்ட் ஆப்ஷன் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு இருக்கும் ஸ்ட்ரைட்டாக. தேர்ட் ஆப்ஷன் குவிட் ஃப்ரம் கவுன்சிலிங் இருக்குது. நீங்கள் எதை கிளிக் பண்ணுவீங்க? நீங்கள் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டாக கிளிக் பண்ணுவீங்க. அப்வர்டில் இருந்தால் நான் போட்ட சாய்ஸில் எதாவது இருந்தால் கொடுங்கப்பா. ஏன்னா யாராவது அந்த 5 நாளில் ரிப்போர்ட் பண்ணாமல் யாராவது அப்வர்டெலாம் கொடுத்துருப்பாங்க, அந்த சீட் யாராவது விட்டுட்டு போவாங்க. 13வது நாள் காலையில் நமக்கு தெரிய வரும் அப்வர்டு கொடுத்தீங்கன்னா நாட் அலர்ட்டடாக இருந்தால். ஒருவேளை உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன், அதாவது நீங்கள் வச்ச சாய்ஸ் பண்ணி ஃபஸ்ட் ஆப்ஷன் தவிர வேறு ஏதாவது ஆப்ஷன் சாய்ஸஸ் கிடச்சிதுன்னா, ஒரு 9வது சாய்ஸ் கிடச்சிதுன்னா வச்சுக்கோங்களேன், அக்செப்ட் அண்ட் ஜாயின் ஓப்பன் ஆகும். அக்செப்ட் அண்ட் ஜாயினான்னு கிளிக் பண்ணணும். அக்செப்ட் அண்ட் அப்வர்டான்னு கிளிக் பண்ணணும். டிக்ளைன் அப்போடான்னு கிளிக் பண்ணணும். அக்செப்ட் அண்ட் ஜாயின்னா அந்த காலேஜ் பிஹெச்டி சிஎஸ்சி எனக்கு பிடிச்சிருக்கு எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஒரே மட்டும் ப்ராசஸ் முடிஞ்சு. இல்லை சார் பிஹெச்டியோட மேலே நல்ல கோர்சஸ் நல்ல காலேஜ் இருக்குது சார், நான் ஒரு கை பார்க்க போகிறேன்னா பிஹெச்டி அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்வோர்டு கொடுங்க. அப்போ என்ன அர்த்தம்னா பிஹெச்டி நீ அக்செப்ட் பண்ணிட்டேன், அது இனிமேல் மாற்ற முடியாது. நீ கீழேயும் போகாது, மேலே அந்த பிஹெச்டிக்கு மேலே இருக்க கல்லூரி மட்டும்தான் பார்க்க முடியும். சரியா? டிக்ளைன் அப்வோர்ட், பிஹெச்டி சிஎஸ்சி வேண்டாம், நான் அப்வோர்டில் எதாக இருந்தால் பார்த்துக்கிறேன். அப்படி அப்வோர்டில் கிடச்சா 13வது நாள் தெரியும். அப்படி கிடைக்கலன்னா அடுத்த ரவுண்டு போயிடுவேன். டிக்ளைன் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு. சிஎஸ்சி பிஹெச்டி வேண்டாம், இந்த ரவுண்டு வேண்டாம், நான் டிக்ளைன் பண்ணி அடுத்த ரவுண்டு போகிறேன், அவ்வளோதான். அப்வோர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். நான் பிஹெச்டி சிஎஸ்சி இருக்குது, மேலே அப்வோர்டில் எதாவது இருந்தால் கொடுங்கப்பா. ஆனால் பிஹெச்டி சிஎஸ் கன்ஃபார்ம் கிடையாது, நீ தான் கன்ஃபார்ம் பண்ணல, அப்வோர்டில் இருந்தால் கொடுங்க. இல்லைனா நான் அப்வோர்டில் கிடைக்கலாம், 13வது நாள் கிடைக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ரவுண்டோட லிங்க் ஓப்பன் ஆயிரும். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். ஸோ குவிட் ஃப்ரம் கவுன்சிலிங் இப்போ புரிஞ்சதுக்கான அர்த்தம். ஸோ இதில் சேஃபஸ்ட் என்னென்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்போடு தான். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டாக வச்சா ஏன் வந்து இதெல்லாம் நீங்கள் அழுத்தணும்னு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? தப்பாக கொடுத்த வந்தால் டிக்ளைன் பண்ணுவான். ஸோ அதனால் சாய்ஸ் ஃபில்லிங்கை நல்லா கொடுங்க. ஸோ டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் பண்ணலைன்னா 18ஆம் தேதிக்குள்ளே என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களுக்கு சீட்டு கேன்சல் ஆகிடும். அதாவது கன்ஃபார்ம் பண்ணால் தான் சீட் இருக்கும், கன்ஃபார்ம் பண்ணலன்னா உங்களுக்கு வேக்கண்ட் ஆகிடும். அதாவது சீட்டு வேக்கண்ட் ஆகிடும், அவங்க சீட்டு கேன்சல் ஆகிடும், யாருக்காவது போயிடும், அடுத்த ரேங்க் பையனுக்கு போயிடும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, மேண்டரியாக பண்ணணும். ஆனால் சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். இது ஆட்டோமேட்டிக்காக ஆகாது, நீங்கள் உங்கள் கையாலே இந்த கன்ஃபர்மேஷன் ஏதாவது நீங்கள் பண்ணணும். ஓகே, இது முடிஞ்சு. அடுத்தது 6வது நாள் என்ன நடக்கும்? இந்த கன்ஃபர்மேஷன் பண்ணி முடிச்சிட்டிங்க. டே 6 19/7/2025 உங்களுக்கு 2 அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். ஒன்று வந்து ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட், ஒன்று வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட்னா காலேஜில் ஜாயின் பண்ணுற ஒரு ஆர்டர். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னா தோராயமாக ஒரு காலேஜ் கிடச்சிருக்குல்ல, இப்போ ஒரு காலேஜ் கிடச்சிருக்குல்ல, அந்த காலேஜோட காலேஜில் சேரலாமா இல்லை அப்வோர்டில் பார்க்கலாமாங்கிற ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர், தற்காலிகமாக நிர்ணயிக்கப்பட்ட ஒரு ஆர்டர். சரிங்களா? சரி, அக்செப்ட் அண்ட் ஜாயின் யார் கொடுத்தீங்களோ அவங்களுக்கு இந்த ஆர்டர் வரும், காலேஜில் சேர சொல்லி. அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு யார் கொடுத்தீங்களோ மீதி இருக்கிற ஆப்ஷனுக்கு எதுக்குமே வராது, இந்த 2 கேட்டகரி பசங்களுக்கு மட்டும் தான் வரும். அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு யார் கொடுத்தீங்களோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் உங்கள் கையில் கிடைக்கும். சரிங்களா? சரி, அது டே 6லேருந்து டே 10க்குள்ளே போய் ரிப்போர்ட் பண்ணணும். அதாவது 5 நாளுக்குள்ளே போய் ரிப்போர்ட் பண்ணணும். அதாவது அக்செப்ட் அண்ட் ஜாயின் யார் கொடுத்துருக்காங்களோ காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்துருக்காங்களோ டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். என்ன போய் ரிப்போர்ட் பண்ணோன்னா 19/7/2025 23/7/2025 5 மணிக்குள்ளே போய் ரிப்போர்ட் பண்ணணும். அப்படி நீங்கள் ரிப்போர்ட் பண்ண தவறிட்டால், காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ண தவறிட்டால் சீட்டு வேக்கண்ட் ஆகிடும், அந்த சீட்டு கேன்சல் ஆகிடும், அடுத்த ரேங்க்குக்கு போயிடும். அதே மாதிரி அப்வோர்டு கொடுத்தவங்க, அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்தவங்க டிஎஃப்சிக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும். இந்த தேதிக்குள்ளே 23ஆம் தேதி 5 மணிக்குள்ளே போய் ரிப்போர்ட் பண்ணலன்னா நீங்கள் என்ன ஆகும்னா சீட்டு கேன்சல் ஆகிடும், வேக்கண்ட் ஆகிடும், உங்கள் சீட்டு போயிடும், நீங்கள் கவுன்சிலிங் விட்டே வெளியே போயிடுவீங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து 10 நாளுக்குள்ளே நடக்கும். ஸோ இந்த விஷயத்தை இது என்னெல்லாம் போய் டாக்குமெண்ட் கொடுக்கணும், என்னெல்லாம் ஃபீஸ் கட்டணும்னு டவுட் வரும்.
இப்போ அக்செப்டன்ஸ் ஜாயின் கொடுத்து காலேஜில் போய் சேர சொல்கிறவங்களுக்கு சொல்லிடுறேன். காலேஜில் போய் சேர்றவங்க நல்லா கேட்டுக்கோங்க. ஒரிஜினல்ஸ் என்னெல்லாம் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்து ஒரிஜினல்ஸ் என்னெல்லாம் கொண்டு போகணும்னு நான் சொல்கிறேன். ஆனால் காலேஜ் இங்கிருந்து 450 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் போக வேண்டியது வேறு டிஸ்ட்ரிக்ட் போக வேண்டியது இருக்கும். நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போங்க. 5 நாள் டைம் இருக்கும். ஒரு 2வது நாள் 3வது நாள் போனால் போதும். ஃபோன் பண்ணி கேளுங்க, சார் இந்த மாதிரி அலர்ட் ஆகிருக்கு, என்ன ஃபீஸ் கொண்டு வரணும், இல்லைன்னா அந்த காலேஜே கூப்பிடும், என்ன ஃபீஸ் கொண்டு வரணும், என்னெல்லாம் ஒரிஜினல்ஸ் கொண்டு வரணும், மெடிக்கல் ஃபிட்னஸ் கொண்டு வரணுமா, ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் கொண்டு வரணுமா, இது எல்லா விஷயத்தையும் கொண்டு வரணுங்கிறது அவங்க கரெக்டாக டீட்டெயிலாக என்ன வேணுங்கிறது சொல்லுவாங்க. ஃபோன் பண்ணி கேளுங்க. ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரில் ஒரு ஃபீஸ் போட்டிருப்பாங்க, அந்த ஃபீஸ் கட்டக்கூடாது. நீங்கள் காலேஜில் ஃபோன் பண்ணி கேட்கணும், அவங்க சொல்கிற ஃபீஸ் தான் கட்டணும். ஒருவேளை 1.5 லட்ச ரூபா கொண்டு வர சொன்னால் நீங்கள் கட்டி தான் ஆகணும், சரியா? அதனால் ஃபீஸை ரெடியாக வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் கல்லூரினா பிரச்சனை இல்லை, அவங்க வந்து ஒரு அப்பத்த ஃபீஸ் என்னவோ அதை சொல்லிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி யூனிவர்சிட்டி கேம்பஸ்னாலும் பிரச்சனை இல்லை, ஒரு 20,000 30,000 வரும், கட்டிட்டு போய்க்கலாம். ஆனால் செல்ஃப் ஃபினான்ஸ் கல்லூரியில் அவங்க சொல்கிறதெல்லாம் ஓகே. ஸோ ரிப்போர்ட்டில் போட்டிருக்கிறத வச்சு நம்பாதீங்க. நீங்கள் வந்து ரிப்போர்ட்டில் நான் ஃபோன் பண்ணி கேளுங்க அந்த காலேஜுக்கு, இதுதான் மேட்ரு. அடுத்து அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டு. ஸோ டிஎஃப்சிக்கு என்னெல்லாம் கொண்டு போகணுமோ அது நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்க வேண்டாம், என்னெல்லாம் கொண்டு போகணுமோ அது கொண்டு போனால் போதும். அங்கே ஃபீஸு போட்டிருப்பாங்க, 7.5 ரிசர்வேஷன், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், ஃபஸ்ட் கிராஜுவேஷன். இவங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரில் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரில் ஃபீஸ் காட்டாது, அங்கே எதுவுமே போட்டிருக்காது. உடனே ஃப்ரீன்னு சொல்லிடாத. ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்தவங்க நீங்கள் காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும் எவ்வளோ ஃபீஸ்ன்னு, யாராக இருந்தாலும். பட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் அக்செப்ட் அப்போது வந்தவங்களுக்கு 7.5 போஸ்ட் மெட்ரிக் ஃபஸ்ட் கிராஜுவேஷனுக்கு ஃபீஸ் எதுவும் கட்ட தேவையில்லை, உங்கள் ஒரிஜினல்ஸ் மட்டும் போய் கொடுத்தா போதும். இப்போ நீங்கள் டிஎஃப்சிக்கு போகிறவங்க இருக்கீங்களா, ஒரிஜினல்ஸ் போய் கொடுத்துருப்பீங்களா, அது நீங்கள் எந்த காலேஜ் 13வது நாள் அப்போர்டு நீங்கள் போட்டிருக்கீங்களா, அப்போர்டில் மேலே கிடைக்குதா இல்லை அக்செப்ட் பண்ணதே கிடைக்குதா? அதாவது அக்செப்ட் அப்போர்ட்னா என்ன, பிஹெச்சியில் சிஎஸ்சி அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க அதுவே கிடைக்குதா, இல்லை மேலே ஏதாவது கிடைக்குதா, பெட்டராக ஏதாவது கிடைக்குதா, இல்லை கிடைக்கலனா அதுவே தான் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்களா, அதுவே தான் சில டைம் கிடைக்கும். எதாக இருந்தாலும் 13ஆம் தேதி தெரிஞ்சிடும். அந்த 13ஆம் தேதி கிடைக்கிற கல்லூரியை நீங்கள் எடுத்து தான் ஆகணும். மேலே கிடைச்சாலும் எடுத்து தான் ஆகணும், நீங்கள் மேலே கிடைக்காம அக்செப்ட் பண்ணியிருக்கீங்கல்ல அது கிடைச்சாலும் எடுத்து தான் ஆகணும். ஆனால் ஏதோ ஒன்று தான் கிடைக்கும், நல்லா கிடைக்கும். மேலே கிடைச்சா மாற்ற முடியாது. அதே மாதிரி அக்செப்ட் பண்ணியிருக்கிறதே கிடைச்சா, அப்போர்டில் கிடைக்கல, அக்செப்ட் பண்ணிக்கிறதே கிடைச்சா அதுதான் ஃபைனல், மாற்ற முடியாது, அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அக்செப்ட் அப்போர்டில் மேலே கிடச்சிட்டு கீழே கிடைக்குமான்னு கேட்பீங்க, கீழே நான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன் அது கிடைக்காது, திரும்பி விடு, அது கிடச்சா அதுதான் ஃபைனல், மாற்ற முடியாது, புரிஞ்சுக்கோங்க. ஸோ அக்செப்ட் அப்போர்டில் அப்படி ஒரு வில்லங்கம் இருக்குது, கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள். ஸோ அக்செப்ட் அப்போர்டில் நீங்கள் கொடுக்குற கல்லூரி கிடச்சிதுன்னா அது 13வது நாள் தெரியும். அந்த காலேஜுக்கு டிஎஃப்சியில் நீங்கள் என்னெல்லாம் போய் கொடுத்தீங்களோ, ஃபீஸுனால் ஃபீஸு, ஒரிஜினல்ஸ்னால் ஒரிஜினல்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இப்போ நீங்கள் காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம், என்னெல்லாம் நான் கொண்டு வரணும், பேலன்ஸு எவ்வளோ அமௌண்ட் கொண்டு வரணுங்கிறது அப்போர்டு கேண்டிடேட் கேட்டுடலாம். அக்செப்ட் அப்போர்டு கேண்டிடேட் 13வது நாள் ஃபோன் பண்ணி நீங்கள் காலேஜில் கேட்டலாம். ஏன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் 13ஆம் தேதி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 10 நாள் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது அப்போர்ட் ரிசல்ட். அப்போர்ட் ரிசல்ட் 13வது நாள் கிடைக்கும், 13th டே. அவங்களுக்கெல்லாம் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆயிரும், அதாவது காலேஜ் சேர சொல்லி ரிலீஸ் ஆயிரும். யாரெல்லாம் அப்போர்டு கொடுத்துருக்காங்க, நாட் லெட்டர் வந்தவங்க கொடுத்துருப்பான். என்ன, இஃப் ஆப்டட் இன் அப்போர்ட் ஐ வில் கன்ஃபார்ம் ஆர் எல்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ரவுண்டுன்னு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருப்பான். அதனால் அவனுக்கு மேலே இருந்தால் கிடைக்கும், ஏதாவது சாய்ஸஸ் இருந்தால் கிடைக்கும், இல்லைனா அடுத்த ரவுண்டு போயிடுவான். அவனுக்கு கிடச்சதுன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். டிக்ளைன் அப்போர்ட், டிக்ளைன் பிஹெச்சி சிஎஸ்சி 9th ஆப்ஷனை டிக்ளைன் பண்ணிட்டேன், மேலே எதாக இருந்தால் கொடுங்கப்பா அப்படின்னா கிடச்சா கிடைக்கும், கிடைக்கலனா அடுத்த ரவுண்டு போயிடும், கிடச்சா ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆயிரும். அக்செப்ட் அப்போர்டு இப்போ தான் சொல்லி விலாவரியாக புரிய வச்சேன், அவங்களுக்கான ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆயிரும். எப்போனா 26/7/2025 காலையில். அப்போ அன்னைக்கு நீங்கள் காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கணும், என்னெல்லாம் கொண்டு வரணும், கொண்டு வரக்கூடாது, ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டுக்கணும். ஓகே, இப்போ வாங்க டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். டிஎஃப்சிக்கு போகிறவங்க யார் போவா, அக்செப்ட் அண்ட் அப்போர்டு போவாங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் ஒரு 3 பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. 10th மார்க் ஷீட் 2 காப்பி, எல்லாமே 2 காப்பி ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க, ஒரிஜினல்ஸ் கையில் வச்சுக்கோங்க. 11th 12th ஈக்குவலன்ட் மார்க் ஷீட்டு, டிசி அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட். கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து கடைசியாக படித்த ஸ்கூலில் கிடைக்கும். டிசி வச்சுக்கோங்க, எல்லாம் ஒரிஜினல் 2 காப்பி ஜெராக்ஸு. பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வச்சுக்கோங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் யாருக்கு எலிஜிபிளோ அவங்க அப்ளிகபிளோ அவர். ஃபஸ்ட் கிராஜுவேஷன் ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு இருக்குது, அது ஃபில்அப் பண்ணணும். அது என்னங்கிறது அன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை ஃபில்அப் பண்ணணும். ஃபஸ்ட் கிராஜுவேஷன் ஒரிஜினல் வச்சுருக்கணும் அண்ட் ஜெராக்ஸ் 2 காப்பி. இன்கம் சர்டிஃபிகேட், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு இன்கம் சர்டிஃபிகேட் தேவை, அப்போ தான் அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இன்கம் சர்டிஃபிகேட்டை 2 காப்பி ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரிஜினல்ஸ் வச்சுக்கோங்க. பேங்க் அக்கௌண்ட் ஃபஸ்ட் பேஜ் ஜெராக்ஸ், பேங்க் அக்கௌண்ட்டோட ஃபஸ்ட் பேஜ் ஜெராக்ஸ் வேணும். அது உங்கள் அப்பா அம்மாவோடது சரி, இல்லை பசங்களோட சரி, யாரோடது யார் பேங்க் அக்கௌண்ட் நல்லா இருக்கோ ஆக்டிவில் இருக்கோ அது வந்து ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் ஜெராக்ஸ் அது கொண்டு போய் கொடுத்துருங்க. 2 காப்பி எடுத்துக்கோங்க. இது டிஎஃப்சியில்.
யாரெல்லாம் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தீங்களோ ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்து காலேஜுக்கு போவீங்கல்ல அவங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ஒரு 3 காப்பி பிரிண்ட் அவுட்டு ஒரிஜினல்ஸ் வச்சுக்கோங்க. 10th மார்க் ஷீட் ஒரிஜினல் வச்சுக்கோங்க, 2 காப்பி ஜெராக்ஸ். 11th 12th ஈக்குவல் மார்க் ஷீட் எல்லாமே 2 காப்பி ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க. டிசிஎன் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இப்போ தான் சொன்னேன் எப்படி வாங்கணும். மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அது நான் தரேன், அது ஃபில்அப் பண்ணி உங்களுடைய கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு டாக்டர்கிட்ட சைன் வாங்கிட்டு சீல் அடிச்சுட்டு வரணும். பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டிஜிட்டல் ஃபார்மேட் இருக்கணும், எல்லாமே 2 காப்பி ஜெராக்ஸ். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள் யாருக்கோ. ஃபஸ்ட் கிராஜுவேஷன் ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், ஃபில் பண்ணிவிட்டு ஒரிஜினல்ஸ் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் வச்சுக்கணும். ஏதாவது இருந்தால் நீங்கள் 2 காப்பி ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு போகணும். ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜி யாரெல்லாம் அகதிகள், அதாவது ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜி யாராவது இருந்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட் இருக்கணும் யாராவது இருந்தீங்கன்னா. போஸ்ட்மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் தேவை. எஸ்சி எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் தேவை. கண்டிப்பாக 2 காப்பி ஜெராக்ஸ் அண்ட் ஒரிஜினல் வேணும். 4 காப்பி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய்க்கோங்க. இது எல்லாம் மேண்டிட்டரியாக ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரில் போட்டிருப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு எதாவது டவுட்டு, இன்னும் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. சில காலேஜில் மெடிக்கல் ஃபிட்னஸ் கேட்க மாட்டான், சில காலேஜில் கேட்பான், சில காலேஜில் கண்டதெல்லாம் கேட்பான், சில காலேஜில் கேட்க மாட்டான். அதனால் காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறது நல்லது. இதுதான் ஃபஸ்ட் ரவுண்டர் ப்ராசஸ். இதே தான் செகண்ட் ரவுண்டுக்கு தேர்ட் ரவுண்டுக்கும். 7.5 ரிசர்வேஷனுக்கு பயப்படாதீங்க, சேம் ப்ராசஸ். 7.5 என்ன 2 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்க. ஒரு வேளை உங்களுக்கு ஜென்ரல் வேண்டாம்னா டென்டேட்டிவ் டெவலப்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணுவீங்களா, அதில் வந்து கன்ஃபார்ம் பண்ண முட்டுருங்க, இல்லை டிக்ளைன் பண்ணிடுங்க. ஆனால் இது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. 7.5 கிடச்சதுன்னா, நல்ல காலேஜ் கிடச்சதுன்னா கன்ஃபார்ம் பண்ணி அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தீங்கன்னா சேம் ப்ராசஸ். அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்தா இப்போ நான் என்ன சொன்னனோ அந்த ப்ராசஸ். இல்லை டிக்ளைன் கொடுத்து அடுத்த ரவுண்டு போகிறீங்கன்னா அது வேறு, 7.5ல் வேறு. ஸோ நீங்கள் என்ன ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கிறது பாருங்கள் 7.5ல். ஓகேவா? ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. 7.5க்கு பயப்படாதீங்க. லிங்க் ஓப்பன் ஆனால் நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஜென்ரலில் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஒகேஷனல் கவுன்சிலிங்கும் இதே தேதியில் நடக்குது. ஸோ அதில் வெறும் 1500 பேர் 2000 பேர் தான் இருக்கீங்க. ஸோ இதே ப்ராசஸ் தான், இதே மாதிரி தான் நடக்கும். ஸோ நீங்கள் கோப்பப் பண்ணிக்கோங்க. ரவுண்டு 2 ரவுண்ட் 3க்கு என்ன நடக்குதுன்னு இப்போ புரிஞ்சிருக்கும். நான் தனியாக ரவுண்ட் 2 ரவுண்ட் 3க்கும் போடுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த 13 நாள் கவுன்சிலிங் புரிஞ்சதா இல்லைன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.